நிறுவனர் ராமதாசுக்கும் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே ஏற்பட்டு வரும் கருத்து மோதல்தான் சமீப காலமாகவே அரசியல் களத்தில் அடிக்கடி சர்ச்சையை கிளப்பி வரும் செய்தியாக உள்ளது. சமீபத்தில் கூட பாமக பொதுக்குழு ஆகஸ்ட் 9ஆம் தேதி நடைபெறும் என அன்புமணி அறிவித்ததை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ராமதாஸ் தரப்பிலிருந்து மனு தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அம்மனு தள்ளுபடியானதை தொடர்ந்து அன்புமணி தலைமையில் மகாபலிபுரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் மருத்துவர் ஐயா கடவுள் போல, ஆனால் பூசாரிகள் தான் பிரச்சனை என ராமதாஸ் குறித்து உணர்ச்சி பொங்க பேசியிருந்தார் அன்புமணி. இந்நிலையில்தான் அன்புமணியின் திடீர் தைலாபுரம் விசிட் மீண்டும் தந்தையும் மகனும் இணைய வாய்ப்புள்ளதா என்னும் கேள்வியை எழுப்பியுள்ளது. பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே கருத்து மோதல் நிலவி வரும் நிலையில் தைலாபுரம் இல்லம் வருவதை அன்புமணி தவிர்த்து வந்தார். இந்நிலையில் தான் இன்று தாய் சரஸ்வதியின் பிறந்தநாளை முன்னிட்டு வாழ்த்து பெறுவதற்காக அன்புமணி மனைவி சௌமியா அன்புமணி மற்றும் 3 மகள்களுடன் தைலாபுரம் இல்லத்திற்கு சென்றிருந்தார். மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவராக அறிவித்த நிலையில் அன்புமணி தொடர்ந்து தலைவர் பதவியில் நீட்டிப்பதாக கடந்த 9ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழுவில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் வருகின்ற 17ஆம் தேதி பாமக சிறப்பு பொதுக்குழு நடைபெறும் என அறிவித்துள்ள மருத்துவர் ராமதாஸ் அப்பொதுக்குழு திருப்பு முனையாக அமையும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில்தான் அன்புமணி குடும்பத்துடன் தைலாபுரம் இல்லம் சென்று தாய் சரஸ்வதியிடம் ஆசீர்வாதம் பெற்றுள்ளார். தொடர்ந்து குடும்பத்தினருடன் பேசிய அன்புமணி இரவே சென்னை புறப்பட்டு சென்றுள்ளார். வருகிற 17ஆம் தேதி மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் சிறப்பு பொதுக்குழு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அன்புமணி குடும்பத்துடன் தைலாபுரம் வந்து சென்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அன்புமணி கடைசியாக ஜூன் மாதம் 5ஆம் தேதி மருத்துவர் ராமதாஸை சந்திக்க தைலாபுரம் இல்லம் சென்றார். ராமதாசுடன் சிறிது நேரம் பேசி சமாதான முயற்சியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பிலும் கூட அன்புமணி குடும்பத்துடன் ராமதாசுடன் சமாதானம் குறித்து பேசியதாக கூறப்படுகிறது. 2 மணி நேரம் சந்தித்து பேசியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.